கடைசியா ஒரே ஒரு கேள்வி நம்ம அண்ணனுக்கு, அதாவது தாவேக்காவோட புது அண்ணனுக்கு, நம்ம தம்பிகள்லாம் கேட்க சொன்னாங்க. கடந்த தேர்தல் பரப்புரை முடியதண்டியும் தாவேக்கா என்பது ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட குழந்தை, ஆர்எஸ்எஸ் உடைய அடிவருடிகள் என்று மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விமர்சிச்சார். இப்போ ஆட்சியில பங்கெடுத்து அமைச்சரோட பங்கெடுத்து நெகிழ்ச்சி ஆயிட்டாப்லையாம், நெகிழ்ந்துட்டாப்லையாம். நான் கேட்கிறேன், தாவேக்கா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்றால் நீங்க சித்தப்பாவா? தாவேக்கா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை, ஆர்எஸ்எஸ் குழந்தைகிட்ட போய் நீங்க எதுக்கு அமைச்சரோட பங்கெடுக்கிறீங்க? நீங்க எதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் ஆட்சி வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டின் ஜனநாயகத்துக்கே ஆபத்து, அதனால தான் நான் ஆதரவு கொடுக்குறேன். காலிங் இப்போ இந்த ரோஸ் வாங்கிட்டு போனாங்களா, அது ஏன்டல காலிங், அது உங்ககிட்ட தான். இப்போ ஹாய்னு சொன்னாங்களா, அது கூட உங்ககிட்ட தான் அப்படின்னு மேட்டுக்குடி படத்தில் கார்த்திக் சொல்ற மாதிரி இப்போ இந்த ஆட்சி நடக்குது இல்லையா, இது நம்ம தலையில் நடந்துட்டு இருக்கு. இது கூட இப்போ திராவிட ஆட்சி தான். நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம், பட் திமுகவை தான் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். நாங்கள் அங்கே இருந்தால் கூட திமுக கூட்டம் தொடர்கிறோம். நாங்கள் திமுக கூட்டத்தில் தொடர நீங்கள் தாவேக்கா அமைச்சரோட பங்கெடுப்பீங்க. சரி, போன வாரம் சட்டசபையில் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு குறித்து வன்னியரசு அவர்கள் கேள்வி கேட்டார. இனி அடுத்தடுத்து வருகிற சட்டசபை கூட்டத்தொடரில் தாவேக்காவோட ஆட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாரா சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு? தோழமை சுட்டுதலை புச்சுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் பேசலாம். தாவே உண்மையிலே விசிக ஒரு புரட்சிகரமான இயக்கம், அது ஒரு அம்பேத்கருடைய பெரியாரிய கோட்பாட்டில் இயங்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு பாராட்டலாம். அதை பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய அமைச்சரோட போய் பங்கெடுக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணே. ஐயா அண்ணன் ஆராசா அவர்கள் கேட்ட கேள்வியில தவறு இருக்கலாம், ஆனா அதுல உண்மை இல்லாமல் இல்லை.